நம்மை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் நமக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புவாங்க. ஆனா நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அதற்கேற்ற உண்மையாகவே நல்ல ஆலோசனை கூட அவங்க கொடுக்கலாம். ஆனா அந்த ஆலோசனை கொடுக்கறதுனுடைய நோக்கம் நீங்க நல்லா இருக்கணும் என்பதற்காக அல்ல, நீங்க அவங்க கிட்ட வந்து கேட்டதுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுனுடைய பிரதானமான நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வாழ்ந்து இருக்கணும், நம்ம செழித்து இருக்கணும், நம்ம நல்லா சீர்பட்டு ஸ்திரப்பட்டு இருக்கணும், தேவனுடைய சாட்சிகளாக இருக்கணும் என்பதற்காக அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆலோசனை கொடுத்தவங்க அந்த ஆலோசனைக்கு வழியை சொல்லிடுவாங்க. ஆனா அந்த ஆலோசனை நம்ம கூட இருந்து நம்ம என்ன செய்யணும் என்பதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. காரணம், அவர்களும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இந்த பூமியில இருக்கிறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கொடுத்துட்டு அவர் எங்க இருக்கிறாருங்க? நமக்கு உள்ளார இருக்கிறார். இப்ப நீங்க ஒரு வேலை தேடின்னு போறீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு ஓனர் நிக்கிறார் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்க ஜெபிச்சுட்டு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க போகும்போது வாயத்தான் நீங்க திறப்பீங்க, வார்த்தையை அவர் உங்களுடைய வாயில வைத்து நிரப்புவார். அங்க உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கும்.